பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேதவசனம் சங்கீதம் 34வது அதிகாரம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கூட கத்த தந்த நல்ல வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பாருங்கள், சிங்க குட்டிகள் போலும் தாழ்ச்சி இழந்து பட்டினியாய் இருக்கும் போது கர்த்தரை தேடுகிற நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. காரணம், நாம் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். அகில உலகத்தையும் படைத்த தேவனிடத்தில் சகலமும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அவர் இதை தந்து ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தோஷிகளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க விரும்பும் போது பரம தகப்பன் நமக்கு எப்படியானதை தருவார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உலகத்தின் தகப்பன்மார் நம்மை ஒவ்வொரு நாளும் நேசித்து நடத்தும் போது அவர்களே ஒரு என்ன சொல்ற ஒரு தற்காலிகமாக ஒரு தகப்பனும் தாயும் இப்படி வளர்க்கிறார்கள் என்றால், நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பதாக தாயின் கருவில் இருக்கும் போதே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் எப்படியாய் நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைய நாட்களிலே நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் கர்த்தரிடத்தில் மாத்திரமே. கர்த்தரிடத்தில் நாம் நம்பிக்கையா இருக்கும்போது நமக்கு ஒரு குறையும் வராதபடி, நமக்கு எந்த விதத்திலும் தாழ்ச்சிகள் வராதபடி கர்த்தர் அந்த இடத்திலே நம்மை நிறுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதற்கு கீழே உள்ள வசனத்திலே சொல்லப்படும், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். காரணம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஏன், நீதிமானுடைய பிள்ளைகள் ஒரு துண்டு அப்பத்துக்கு இறந்து நடப்பதில்லை என்று சொல்லிட்டு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆனபடியினாலே எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்துவிட்டு அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம். இந்த நாட்களில் அவர் நம்மை விசாரித்து நம்மை அனுதினமும் போதித்து வழிநடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். காரணம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் தந்த சுகத்திற்காக பலத்திற்காக நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே பல பேர் ஹாஸ்பிட்டலும் வீடுகளுமாய் அலையும் போது கர்த்தர் நமக்கு தந்த ஜீவன் பலன் சுகம் பெரிது. அதற்காக நாம் நன்றி சொல்ல தொடங்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களிலே நம்முடைய எதிர்பார்ப்பு கர்த்தரிடத்தில் மாத்திரம் இருக்க வேண்டும். அவரை தேடினார் ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி நடத்துகிற தேவன். அவர் நம்மை நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவன். அன்புக்குரியவர்களை, அவரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை குறைவில்லாதபடி நடத்துவாராக. ஆமென். God bless you all.